Tick Big, a one go-to platform for all professionals, freelancers, students, brands and institutions. Rewrite your limits. Sign up now. அஜித்தே ஒரு ஹாலிவுட் நடிகர் தானேங்க. நீங்கள் உள்ளபடியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ் நடிகர்களில் எல்லா நடிகர்களையும் பாருங்கள், அஜித்தையும் அங்கே நிற்க வைங்க, அவர் மட்டும் துண்டாக தனியாக தெரிவார். ஒரு ஹாலிவுட் தரத்தோடு ஒரு டீசர் கட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எங்கேயுமே அந்த ஆவு கூச்சல் இதெல்லாம் எதுவுமே இல்லை, ரொம்ப கேஷுவலாக அழகாக அந்த லேண்ட்ஸ்கேப் அதுக்கு ரொம்ப பயன்பட்டுருக்கு. மணிக்கணக்கில் அதை இழுக்கிறது, எடுத்ததையே திரும்ப எடுக்கிறது. அஜித்தே ஒரு கட்டத்தில் வெறுத்து போயிருக்காரு. அப்படியா? ஆமாம்மா, நடுவில் வந்து என்னங்க அவர் எடுத்ததையே எடுத்துகிட்டு இருக்காரு அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் டென்ஷன் ஆகிருக்காரு. நடுவில் வந்து அஜித்துக்கு ரொம்ப பிடித்த ஒளிப்பதிவாளர் நீரவ் ஷா. நீரவ் ஷாவுக்கும் மகிழ் திருமேனிக்குமே பிடிச்சிச்சு. அஜித்தே மகிழ் திருமேனிக்கிட்ட இறங்கி போக வேண்டிய சூழல்லாம் இந்த படத்தில் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு திங் என்னென்னா, ஏன் அந்த டைமில் ரிலீஸ் பண்ணாங்க? பெரிய நடிகர்கள் இந்த சென்டிமெண்ட்டை என்ன காரணத்தினாலேயே தொடர்ந்து விரும்புகிறாங்க. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் டக்குன்னு ரிலீஸ் பண்ணிட்டாங்களே சார், அது இல்லை, அது ஒரு வகையில் நல்லதுன்னு அஜித்தை கூட பாராட்டுவேன். ஏன்னா மகிழ் திருமேனி வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் டேரக்டர். அவர் சூப்பராக அந்த ஒரு ஜேர்னருக்குன்னே அவர் சினிமாவுக்கு வந்த மாதிரி இருக்கும், அந்தளவுக்கு பயங்கரமாக எடுப்பார். ஆனால் அஜித் விஜய் மாதிரியான பெரிய பெரிய ஸ்டார்ஸ் வந்து இந்த மாதிரி சப்ஜெக்டை எடுக்கிறதுன்றது ரொம்ப ஒரு கஷ்டம் இல்லை சார். நார்மலாக அவங்க கிரேட்டர் தன் லைஃப் மாதிரியான ஒரு சப்ஜெக்ட் தான் எடுப்பாங்க. ஆனால் ஒரு ஆக்ஷன் த்ரில்லருக்குள்ளே எப்படி அஜித் வந்தார்? ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, நீ சொன்ன கதை பிடிக்கல, நான் சொன்ன கதை பிடிக்கலன்னு இப்படி மாறி மாறி தேடி தேடி கடைசியாக வந்து ஒரு ஹாலிவுட் படத்தை ரீமேக் பண்ணலாங்கிற முடிவுக்கு வராங்க. அதுதான் பிரேக் டவுனுங்கிற படம். கன்ஃபார்மா சார்? அது ஆமாம் 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 ஆமாம். ஸோ அதை தான் இவங்க பண்ணியிருக்காங்க. அது ரைட்ஸ் வாங்கி பண்ணாங்களா இல்லை காப்பி அடித்தாங்களான்னு தெரியல. ஆனால் லைக் வந்து மங்காத்தாக்கு அப்புறம் இதில் வந்து அஜித் சாருக்கு ஈக்குவலாக அர்ஜுன் சாரும் பெரிய லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காருல்ல. நிச்சயமாக அது இருக்கும். இன்னொன்று, அர்ஜுன்லாம் வந்து கூப்பிட்ற படத்தெல்லாம் போய் நடிக்கிறவர் இல்லை. ஓகே, அவர் எனக்கு என்ன கோப்பு இருக்குது படத்தில்னு கேட்பார். ஜெயலலிதா அம்மா வந்து இப்போ உயிரோடு இருந்து ஆட்சியில் இருந்தாங்கன்னா அஜித் இன்னும் ஸ்போர்ட்ஸ் தொடர்பாக நிறைய விஷயங்களை அவங்கள வச்சே பண்ண வச்சுருப்பார். ஸோ அந்தளவுக்கு வந்து அவருக்கு இந்த ஸ்போர்ட்ஸில் நிறைய ஆர்வம் உண்டு. ஏன் சார் இன்றைக்கி இருக்க கவர்மெண்ட் கிட்ட அவர்னால மிங்கிள் ஆகி அந்த மாதிரியான ஸ்போர்ட்ஸ் இனிஷியேட்லாம் எடுக்க முடியாது? பட் வலிமையாகட்டும், விடாமுயற்சி ஆகட்டும், அவங்க நினச்ச மாதிரி ஆரம்பித்து நினச்ச மாதிரி முடிக்கல. அப்போ நடுவில் நீ அப்டேட்டு கொடுன்னா அவங்க என்ன கொடுப்பாங்க? சார் வணக்கம் சார். வணக்கம். இப்போது சினிமா வட்டாரத்தில் ஒரு பெரிய பரபரப்புன்றது விடாமுயற்சியோட டீசர் தான். யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு டைமில் ரிலீஸ் ஆகி அது வந்து ஒரு எல்லார் மத்தியிலுமே ஒரு பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு. ஸோ உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி இருக்குது? அந்த ஃபஸ்ட்டு திங் என்னென்னா, ஏன் அந்த டைமில் ரிலீஸ் பண்ணாங்க சார்? இல்லை, இந்த 11/8ங்கிறது கட்டாயமாக ஒரு சென்டிமெண்ட்டான நேரமாக இருக்கலாம் அஜித்துக்கு. ஏன்னா அவர் வந்து இப்போ இந்த வேலையை வந்து டி ராஜேந்தர் தான் செஞ்சுட்டு இருந்தார். அவர் வந்து கூட்டுத்தொகை 9 வர மாதிரியே அந்த டீசர் ட்ரெய்லர்லாம் ரிலீஸ் பண்ணுவார். அவருடைய படத்தில் டைட்டில் கூட நீங்கள் வந்து நியூமராலஜி படி என்னீங்கன்னா 9ஆம் நம்பர் வர மாதிரி வைப்பார். அதெல்லாம் அவருக்கு படம் அளிச்சுட்டான்னா கிடையாது. சிம்பு படம்லாம் என்ன எல்லா படமும் பெரிய ஹிட்டாச்சா என்ன? அதெல்லாம் பார்க்காத மாநாடு தான் பெரிய ஹிட்டாச்சு. இந்த சென்டிமெண்ட் எதுவுமே பார்க்காத மாநாடு தான் அவருக்கு பெரிய ஹிட்டாச்சு. பட் அஜித் மாதிரி பெரிய நடிகர்கள் இந்த சென்டிமெண்ட்டை என்ன காரணத்தினாலேயே தொடர்ந்து விரும்புகிறாங்க. அதுதான் இந்த மாதிரி 11/8க்கு அதை ரிலீஸ் பண்ணி நல்ல வேலையாக இங்கே எதிர்பார்த்த இப்போ அந்த எப்படி சொல்கிறது, ரசிகர்கள் வந்து பெரிய ஆதரவு கொடுக்கணும் அப்படிங்கிறது தானே ஒரு அல்டிமேட்டான யோசனையாக இருக்கும். ஸோ அது இதில் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. வேணா அந்த வகையில் ஒத்துக்கலாம். இந்த 11 இந்த நேர சென்டிமெண்ட் வந்து ஒர்க் அவுட் ஆகிடுச்சுன்னு வேணால் நம்பலாம். சார், இந்த சென்டிமெண்ட் வந்து அஜித் வந்து அவருக்கான இடத்துல இருந்து யோசித்து முடிவெடுக்கிறதா, இல்லை ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கும் அதில் ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தை நடந்து ஒரு மியூச்சுவல் டிசிஷன்லாம் தான் இப்படி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க? இல்லை, இது தொடர்பாக வட்டமேசை மாநாடுலாம் நடத்த மாட்டாங்க. ஜஸ்ட்டு சுரேஷ் சந்திரா சொல்லியிருப்பார். சுரேஷ் சந்திராட்ட சொல்லி அதை இந்த 11/8க்கு ரிலீஸ் பண்ண சொல்லுப்பா அப்படின்ட்டு போன வச்சுருப்பார். சார் இப்படி நினைக்கிறாருங்கும்போது அதை தாண்டி வேறு என்ன இருக்குது? வேறு யாருக்கு என்ன கருத்து இருக்க முடியும்? ரைட்டுங்க, பண்ணிடலான்ட்டு பண்ணிட்டாங்க, அவ்வளோதான். சார், எந்த விதமான முன்னறிப்புமே இல்லையே சார்? ஒரு இந்த டைமில் ரிலீஸ் ஆக போகுதுன்னு ப்ரியராக எந்த இன்ஃபர்மேஷன்ஸும் கிடையாது. திடீர்னுப்புன்னு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் டக்குன்னு ரிலீஸ் பண்ணிட்டாங்களே சார், அது இல்லை, அது ஒரு வகையில் நல்லதுன்னு அஜித்தை கூட பாராட்டுவேன். ஏன்னா இப்போ இந்த நேரத்தில் ட்ரெய்லர் வருது, இந்த நாளில் வருது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா சில ரசிகர்கள், ரொம்ப அதிதீவிரமான அஜித் ரசிகர்கள் இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு வேலைக்கு போகிறத கூட விட்டுட்டு வந்து உட்காந்துருப்பான் கரெக்டாக எந்த நேரத்தில் வருது அப்படின்னு. இன்னும் சில ஊர்களில் நடக்கிறத பார்த்திங்கன்னா ரொம்ப காமெடியாக இருக்கும். இந்த ட்ரெய்லரில் இருக்கிற இந்த ஸ்க்ரீன்ஷாட்லாம் உடனுக்குடன் பிரிண்ட் போட்டு அதை வந்து உடனே பேனர் அடித்து இது தெருவெல்லாம் இழுத்து திரிகிறதெல்லாம் நடக்குது. ஸோ இதை வந்து அவர் ஒரு தேவையில்லாத வேலையை எதுக்கு நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும்?
ஒரு படம் வருது ரசிங்க, அவ்வளோதான். அதை தாண்டி உங்களுக்கு ஒரு பெரிய பரபரப்பெல்லாம் உங்களுக்குள்ளே நான் விதைக்க விரும்பலைன்னு அவர் நினச்சிருக்கலாம். அதை வந்து நம்ம உள்ளபடியே ஒரு தலைவணங்கி ஏற்றுக்கணும். அது மிகப்பெரிய விஷயம் சார். ஆனால் இன்னொரு பக்கம் இந்த மாதிரியும் பார்க்கலாம்ல சார், லைக் ஏன்னா முன்னாடியே வந்து இன்ஃபார்ம் பண்ணணும்னா இந்த டைமில் வருதுன்னா மீம் கிரியேட்டர்ஸ் எல்லாம் ரெடியாக இருப்பாங்க, ட்ரெண்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. ஒரு பக்கம் வந்து அதை படத்தை வந்து கலாய்க்கிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க, டீசரை. ஸோ இதெல்லாம் எப்படி இருந்தாலும் கலாய்க்கிறவன் கலாய்க்க போகிறான். அது 1 மணி நேரம் கழித்து செய்ய போகிறான், 1/2 மணி நேரம் கழித்து செய்ய போகிறான், அது மேட்டர் கிடையாது. இப்போ என்னென்னா இந்த ட்ரைலரு அல்லது டீசர் இந்த லான்ச்சையே தியேட்டர்களில் வந்து டிக்கெட்டு போட்டு விற்கிற கொடுமையெல்லாம் நடக்குது. பெரிய அளவு வந்து பெரிய ஸ்க்ரீனில் நாங்கள் அதை போடுறோம், இவ்வளோ டிக்கெட்டு வாங்கிட்டு உள்ளே வாங்கன்னு சொல்கிறதெல்லாம் நம்ம பார்க்க தானே செய்கிறோம். இப்போ தேவையில்லாத ஒரு சுமையை ரசிகர்கள் கொடுக்க வேணான்னு அவர் நினச்சிருக்கலாம். ஸோ அதனால் இதை கட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. நம்மளே வலைப்பேச்சில் சொல்லியிருந்தோம், ஒரு ட்ரெய்லர் கட் பண்ணி வச்சுருக்காங்க, இந்த எப்போ வேணாலும் அதை வெளியிடலாங்கிற ஒரு சூழல் இருக்குது. அநேகமாக அது தீபாவளி டைமில் வருங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். பட் இப்போ வந்திருக்கு. சார் ட்ரெய்லரை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? எந்த அளவுக்கு இருந்தது? ஏன்னா தமிழ் படத்தை தாண்டி ஒரு ஹாலிவுட் படம் மாதிரியான ஒரு டோனில் பயங்கரமாக இருந்துச்சுன்னு பலராலுமே பெரிய லெவலில் பாராட்டப்படுது இல்லை சார்? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ட்ரெய்லர்? அஜித்தே ஒரு ஹாலிவுட் நடிகர் தானேங்க. நீங்கள் உள்ளபடியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ் நடிகர்களில் எல்லா நடிகர்களையும் பாருங்கள், அஜித்தையும் அங்கே நிற்க வைங்க, அவர் மட்டும் துண்டாக தனியாக தெரிவார். அவருடைய ஸ்டைலு, அவருடைய கலரு, அவருடைய அந்த பாடி லாங்குவேஜ், இது எல்லாமே ஒரு ஹாலிவுட் ஸ்டாருக்கு இணையாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம வந்து இந்த படம் வந்து அவ்வளவு பொருத்தமாக இருக்குது. இப்போ ஒரு ஹாலிவுட் தரத்தோடு ஒரு டீசர் கட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எங்கேயுமே அந்த ஆவு கூச்சல் இதெல்லாம் எதுவுமே இல்லை, ரொம்ப கேஷுவலாக அழகாக அந்த லேண்ட்ஸ்கேப் அதுக்கு ரொம்ப பயன்பட்டுருக்கு. நீங்கள் ஒருவேளை நம்ம ஊரில் எடுத்துருந்தா கூட நீங்கள் அந்த ஹாலிவுட்டு தரத்தோடு இருக்குதுன்னு நீங்கள் சொல்ல முடியாது. அந்த லேண்ட்ஸ்கேப் வந்து வேறு மாதிரி இருக்கும். பட் இது வந்து அவ்வளோ பொருத்தமாக இருக்குது. ஸோ ஒரு வித்தியாசமான ட்ரெய்லர் தான் சார். அதாவது படமாக எப்படி சார் வந்திருக்குன்னு இருக்காங்க? ஏன்னா விடாமுயற்சி வந்து பல நாளாக எடுத்துகிட்டு இருக்காங்க. ஷூட்டிங்கில் நிறையா பிரச்சனை, பல போஸ்ட்பான்லாம், நிறையா ஷூட் டேட்ஸ்லாம் பல தடவை போஸ்ட்பாண்ட் ஆகிருக்கு. இந்த மாதிரி நிறையா சிக்கல்கள் மத்தியில் தான் வலைபேசியில் கூட நிறைய வாட்டி சொல்லியிருந்தீங்க. அந்த இடத்துல வந்து சுச்சுவேஷன் கை கொடுக்கல, கிளைமேட் கை கொடுக்கல, இந்த மாதிரியான நிறையா விஷயங்கள், நிறையா இஷ்யூஸை வந்து படக்குழு ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் படமாக விடாமுயற்சி எப்படி வந்திருக்கு? என்னை பொறுத்தளவுக்கு மகிழ் திருமேனி வந்து பேசிக்கலாகவே நல்ல டைரக்டர். நீங்கள் பெரிய நடிகர்கள்ட்ட அவர் சிக்கும்போது வேணால் கொஞ்சம் தடுமாறி இருக்கலாம். இப்போ அஜித் தான் இப்போ அவர் பண்ண படங்கள்லேயே ஒரு பெரிய நடிகர்னு வச்சுங்களேன். இதுக்கு முன்னாடி அருண் விஜயெல்லாம் அவ்வளோ பெரிய நடிகராக நம்ம சொல்ல முடியாது. அது மாதிரி உதயநிதியும் பெரிய நடிகர்லாம் கிடையாது. ஸோ அப்போ அவங்கள வச்சு பண்ணும்பொழுது ரொம்ப கேஷுவலாக பண்ணிட்டு போயிடுவார். அது நல்லாவே வந்துச்சு. தடையற தாக்கெல்லாம் சூப்பரான. அதுதான் அருண் விஜய் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு அருண் விஜயை வந்து ஒரு எப்படி சூர்யாவை வந்து பாலா ஒரு பெரிய ஸ்டாராக மாற்றினாரோ அந்த மாதிரி அருண் விஜய் பெரிய ஸ்டாராக மாற்றினவர் மகிழ் திருமேனி. அதில் வந்து மாற்றுக்கிறதுக்கு இடமே கிடையாது. ஸோ அப்படி வந்து ஒரு வளர்கிற நடிகரையோ ஒரு சின்ன நடிகரையோ வச்சு பண்ணும்போது இருக்கிற டென்ஷன் வந்து பெரிய நடிகர்களை வச்சு பண்ணும்பொழுது பல மடங்கு ஏறிடும். இப்போ இதை சரியாக நம்ம செய்யணுமேங்கிற ஒரு பதட்டம் ஒன்று வரும். அதை தாண்டி யார் என்ன சொன்னாலும் சரி, நம்ம நினச்சதை எடுக்கலைன்னா அந்த படம் பண்டலாயிரும். அப்போ நாம் நினச்சதை செய்வோம் அப்படின்னு நினச்சிட்டு மணிக்கணக்கில் அதை இழுக்கிறது, எடுத்ததையே திரும்ப எடுக்கிறது. அஜித்தே ஒரு கட்டத்தில் வெறுத்து போயிருக்காரு. அப்படியா? ஆமாம்மா, நடுவில் வந்து என்னங்க அவர் எடுத்ததையே எடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் டென்ஷன் ஆகிருக்காரு. பட் இருந்தாலும் வேறு வழியில் போய் தலையை கொடுத்தாச்சு. இதை முடிக்காமல் வெளில வந்தால் அவருக்கும் அது கெட்ட பேர். ஸோ அதனால் இழுத்த எழுப்புக்கெல்லாம் அவர் போயிட்டுருக்காரு. நடுவில் வந்து அஜித்துக்கு ரொம்ப பிடித்த ஒளிப்பதிவாளர் நீரவ் ஷா. நீரவ் ஷாவுக்கும் மகிழ் திருமேனிக்குமே போட்டுக்குச்சு. அவர் இருந்தால் நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டார் மகிழ் திருமேனி. அப்புறம் அவர் அனுப்பிட்டு வேற ஒரு ஒளிப்பதிவாளரை உள்ளே கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு அஜித்தே மகிழ் திருமேனிக்கிட்ட இறங்கி போக வேண்டிய சூழல்லாம் இந்த படத்தில் இருந்துச்சு. எல்லாமே எதுக்காக அப்படின்னா அவர் ஒரு வெற்றி படத்தை கொடுத்துருவாருங்கிற ஒரு நம்பிக்கையின் காரணமாக இருக்கிறது. அவருக்கும் வந்து இது ஒரு அருமையான சந்தர்ப்பம். அஜித்து கிடைச்சா ஒரு நாள் நல்ல படம் கொடுக்கலன்னா நீ யாரை வச்சு கொடுப்ப அப்படின்னு நாளைக்கு 1000 பேர் கேள்வி கேட்பான். இன்றைக்கி நம்ம இந்த படம் டிலே ஆகுதுன்னு சொல்கிற நம்மளே நாளைக்கு உட்காந்துட்டு என்ன பேசுவோம்? ஏங்க ஒரு அஜித் டேட்டு கொடுத்தே அவரால் ஒரு நல்ல படம் கொடுக்க முடியல, இவர் யாரை வச்சு என்னத்தை தேர போகிறான்னு நம்ம பேசுவோம்ல. அப்போ ஒரே நாக்கு 2 விதமாக பேசுங்கிறது அவருக்கு தெரியும்ல. ஸோ அதனால் அவர் வந்து இந்த படத்தை ரொம்ப பர்ஃபெக்டாக எடுக்கணும்னு எடுத்துகிட்டு இருக்காரு. அதுதான் ஒரு வகையில் டிலேவுக்கும் காரணம். ஓகே சார், நீங்கள் சொன்னதுலேயே தான் சார் எனக்கு இன்னும் அதில் ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போது மகிழ் திருமேனி வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் டேரக்டர். அவர் சூப்பராக அந்த ஒரு ஜேர்னருக்குன்னே அவர் சினிமாவுக்கு வந்த மாதிரி இருக்கும், அந்தளவுக்கு பயங்கரமாக எடுப்பார். சொல்லப்போனால் நீங்கள் சொன்ன மாதிரி சின்ன ஹீரோஸ் வைப்பார். ஆனால் அந்த ஆக்ஷன் த்ரில்லரை வந்து அந்த சின்ன ஹீரோஸை பயங்கரமாக அதை ஹேண்டில் பண்ணி கொண்டு போகிற அளவுக்கு கதைக்களம் எல்லாமே இருக்கும். ஆனால் அஜித் விஜய் மாதிரியான பெரிய பெரிய ஸ்டார்ஸ் வந்து இந்த மாதிரி சப்ஜெக்டை எடுக்கிறதுன்றது ரொம்ப ஒரு கஷ்டம் இல்லை சார். நார்மலாக அவங்க கிரேட்டஸ்ட்
லேட்டர் தன் லைஃப் மாதிரியான ஒரு சப்ஜெக்ட் தான் எடுப்பாங்க. ஆனால் ஒரு ஆக்ஷன் த்ரில்லருக்குள்ளே எப்படி அஜித் வந்தார்? ஆக்சுவலாக வந்து மகிழ் திருமேனி சொன்ன கதையெல்லாம் வேறு. ஓகே. ஒருவேளை அஜித் வந்து அந்த கதையை நம்பி நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தா இந்த கலரே மாறி இருக்கலாம், இந்த கதை களமே மாறி இருக்கலாம். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, நீ சொன்ன கதை பிடிக்கல, நான் சொன்ன கதை பிடிக்கலன்னு இப்படி மாறி மாறி தேடி தேடி கடைசியாக வந்து ஒரு ஹாலிவுட் படத்தை ரீமேக் பண்ணலாங்கிற முடிவுக்கு வராங்க. அதுதான் பிரேக் டவுனுங்கிற படம். கன்ஃபார்மா சார்? அது ஆமாம் 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 ஆமாம். ஸோ அதை தான் இவங்க பண்ணியிருக்காங்க. அது ரைட்ஸ் வாங்கி பண்ணாங்களா இல்லை காப்பி அடித்தாங்களான்னு தெரியல. ஆனால் கரெக்டாக அதெல்லாம் அப்படியே தத்ரூபமாக இருக்கிறதுனால நிச்சயமாக ரைட்ஸ் வாங்கியிருப்பாங்க. ஏன்னா முன்ன மாதிரிலாம் இப்போ ஏமாற்ற முடியாது. இன்றைக்கி தமிழ் படங்களும் வந்து உலகத்தரம் வாய்ந்த படங்களாக மாறிக்கிட்டு இருக்குது. நீங்கள் அங்கே நான் படம் எடுக்கிறேன், இங்கே யாருக்கு தெரிய போகுதுன்னு நினச்செல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதனால் நிச்சயமாக அவங்க ரைட்ஸ் வாங்கி தான் அதை பண்ணுவாங்கன்னு வச்சிங்களேன். அப்போ அதுதான் நான் என்ன சொல்கிறேன், மகிழ் திருமேனி பல கதைகள் வச்சுருப்பார்ல, அதில் ஒரு கதையை கேட்டு அஜித் முடிவு பண்ணியிருந்தாருன்னா அது இன்னும் கூட பெட்டராக வந்திருக்குமோன்னு நான் நினைக்கிறேன் தனிப்பட்ட முறையில். ஓகேங்க சார். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு டீசர், அதாவது ரொம்ப வருஷமாக அப்டேட்காக காத்திருந்து அஜித் ஃபேன்ஸை தாண்டி சினிமா ஃபேன்ஸுமே வந்து எப்படா அந்த டீசர் வரும், ஏதாவது ஒரு அப்டேட் வரும் காத்திருந்து ஒன்று வந்திருக்கு. ஒரு மாதிரி அது பெரிய வரவேற்பு, சூப்பராக இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி பெரிய சவுண்ட்லாம் இல்லாமல் அழகாக அந்த கதை தான் தெரியுது. அஜித் சாரே நடுவில் எங்கே வந்தாலுமே கதையில் தான் ஒரு இருக்க மாதிரின்றதை நம்மளால ஈஸியாக அனலைஸ் பண்ண முடியும். நிறைய ஃபார்முலாவை உடைச்சிருக்கிறாரு மகிழ் திருமணி. முக்கியமாக வந்து ஒரு பெரிய ஹீரோ நடிக்கிற படத்தில் ஓப்பனிங் ஷாட்டே இந்த பெரிய ஹீரோலேருந்து தான் ஆரம்பிப்பாங்க. நீங்கள் அதுக்கு ஒரு பில்டப்போட ஆரம்பிப்பாங்க. பட் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அர்ஜுனையும் ரஜினாவையும் காமிச்ச பிறகு தான் அஜித்தே காமிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஃபார்முலாவை உடைக்கிற விஷயம். அதை வந்து மகிழ் பண்ணியிருக்காரு, அதை அஜித் அனுமதிச்சிருக்காரு. அது பெரிய விஷயம் தானே. லைக் வந்து மங்காத்தாக்கு அப்புறம் இதில் வந்து அஜித் சாருக்கு ஈக்குவலாக அர்ஜுன் சாரும் பெரிய லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காருல்ல. அது நிச்சயமாக அது இருக்கும். இன்னொன்று அர்ஜுன்லாம் வந்து கூப்பிட்ற படத்தெல்லாம் போய் நடிக்கிறவர் இல்லை. ஓகே. அவர் எனக்கு என்ன கோப்பு இருக்குது படத்தில்னு கேட்பார். இப்போ நீங்கள் அர்ஜுன் ஆகட்டும், சத்யராஜ் ஆகட்டும், இவங்களெல்லாம் நீங்கள் வந்து சார் இவ்வளோ பணம் தரேன்னா வந்துட மாட்டாங்க. அதே மாதிரி சார் இவர் நடிக்கிற படம் சார்னாலும் வந்துட மாட்டாங்க. எனக்கு என்ன இருக்குது அதுலன்னு கேட்குற கேரக்டர் ரெண்டு பேருமே. ஸோ அதனால் அர்ஜுனுக்கு இதில் ஒரு வெயிட்டான ஒரு ரோல் இருக்கும். ஓகே சார். இப்போ இந்த டீசர் பார்க்கும்போது ஒரு பெரிய ஒரு இது ரிலீஸ் ஆகுது. ஆஹா, அஜித் பயங்கரமாக மறுபடியும் இறங்கிட்டாரு, சிவா சாரோட டேரக்ஷன்லேருந்து வெளியே வந்து வேறு லெவலில் பண்ணுறாரு அப்படின்னு தோணுது. ஆனால் சைமல்டேனியஸாக பார்த்தீங்கன்னா அவர் கார் ரேஸோட இன்வால்மெண்ட் வந்து பெரிய லெவலில் பார்க்க முடியுது. ஏன்னா அவர் சொந்தமாகவே ஒரு கிளப் வாங்கின பெரிய பெரிய ரேஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாரு. அதுக்கான காரியமே நேற்று கூட அந்த அவர் யூஸ் பண்ண அந்த ரேஸில் ஈவெண்ட்டில் பயன்படுத்த போகிற காரியமே நேற்று பிக்ஸ்லாம் வெளியே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இன்னும் பெரிய சீரீஸ்லலாம் அவர் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறதாகவும் நியூஸ் நம்மளால் படிக்க முடியுது. ஸோ எப்படி சார் அது பேலன்ஸ் பண்ணுவாரா, இல்லை ஒரு சில தகவல் நீங்களே ஒரு சொன்னீங்க பெரிய லெவலில் அதில் கான்சென்ட்ரேட் பண்ணுறாரு கார் ரேசஸில் அப்படின்னு? இல்லை, அவருடைய நீண்ட கால கனவே அதுதாங்க. சினிமா வந்து யார் வேணாலும் நடிக்கலாம், ஆனால் ரேஸுக்கு எல்லாராலையும் போக முடியாதுல்ல. இப்போ நான் அங்கே இருக்கேன்ல, இன்றைக்கி நீங்கள் தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ஹீரோக்களை நீங்கள் வந்து வரிசைப்படுத்தினீங்கன்னா பெரிய நடிகர்கள்னு சொல்லலாமே தவிர அவங்களுடைய இன்னொரு அச்சீவ்மெண்ட்னு என்ன சொல்லுவீங்க? அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய இன்னொரு அச்சீவ்மெண்ட்டாக இது இருக்குது. இன்னொன்று பேசிக்கலாகவே அவருக்கு ஒரு பெரிய கனவு இந்த ஸ்போர்ட்ஸ் சைடு இருக்குது. அவர் ஸ்போர்ட்ஸ் அகாடமி வைக்கணும்னு நினச்சவர். இங்கே இன்னும் சொல்லப்போனால் ஜெயலலிதா அம்மா வந்து இப்போ உயிரோடு இருந்து ஆட்சியில் இருந்தாங்கன்னா அஜித் இன்னும் ஸ்போர்ட்ஸ் தொடர்பாக நிறைய விஷயங்களை அவங்கள வச்சே பண்ண வச்சுருப்பார். ஸோ அந்தளவுக்கு வந்து அவருக்கு இந்த ஸ்போர்ட்ஸில் நிறைய ஆர்வம் உண்டு. இன்றைக்கி அவர் இருக்கிற ஹைட்டுக்கு சினிமாவை வந்து அப்படி சினிமா தான் முக்கியம் நினச்சாருன்னு வைங்களேன், பல கோடிகளை அள்ளிட்டு வருஷத்துக்கு 4 படம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். பட் அவருக்கு இன்னொரு ஏரியா, அதுதான் அவருடைய காதலும் உயிரும் அதுவாக தான் இருக்குது. ஸோ அதனால் முதல்ல அதுதான், அப்புறம் தான் சினிமாங்கிற இடத்துல அவர் இருக்கார். சார், இப்போ நீங்கள் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னீங்க, ஜெயலலிதா அம்மா இருந்திருந்தால் இன்னும் நிறையா ஸ்போர்ட்ஸில் இன்வால்வ் ஆகிருப்பார், நிறையா இனிஷியேட்டிவ் எடுத்திருப்பாருன்னு சொல்லி சொன்னேன். ஏன் சார் இன்றைக்கி இருக்க கவர்மெண்ட் கிட்ட அவர்னால மிங்கிள் ஆகி அந்த மாதிரியான ஸ்போர்ட்ஸ் இனிஷியேட்லாம் எடுக்க முடியாது? இல்லைங்க, அவங்கள்ட்ட வந்து ஒரு ஆத்மார்த்தமான பழக்கம் அவருக்கு இருந்துச்சு. இப்போ அவங்க வந்து அஜித்தை தன் மகன் மாதிரியே பார்த்தாங்க. அவரும் வந்து எப்போ வேணாலும் வித்தவுட் அப்பாயின்மெண்ட் அவர் நினச்சாருன்னா போக முடிகிற இடத்துல இருந்தாங்க அவங்க. ஸோ அதனால் வந்து அவர் ரொம்ப உரிமையாக கேட்குற இடத்துல இருக்கிறதுனால அதெல்லாம் நடந்திருக்கும்னு நான் சொல்ல வரேன். ஓகே சார், தொடர்ந்து அஜித் சாரோட படங்களுக்கு வந்து அந்த அப்டேட்டே வந்து ஒரு பெரிய ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. இப்போ அது எப்படின்னா ரொம்ப நேரம் ரசிகர்களே பெரிய அளவில் காக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் பிஃபோர் எடுத்திங்கன்னா வலிமை படம் அப்டேட் கேட்டு அது ஒரு பெரிய சர்ச்சையாக கிளம்பிச்சு. ஐபிஎல் நடக்கிறப்போ சிஎஸ்கேல விளையாண்ட மொயின் அலி அவர்கள்கிட்டலாம் போயிட்டு அப்டேட் கேட்டு அந்த மாதிரிலாம் ட்ரெண்ட் பண்ணி நிறைய விஷயம் நடந்ததில்ல சார். அஜித் சார் படங்களுக்கு இது எப்படி பிளான் பண்ணி நடக்குதா, இல்லை எதர்ச்சியாகவே நடந்துருதா இந்த மாதிரி? இல்லை, ரொம்ப எதர்ச்சியாக நடக்கிறது தாங்க. ஆக்சுவலாக ஒரு நடிக்கிற படம் ஆரம்பித்தாங்க, இத்தனை மாதத்துக்குள்ளே முடித்தாங்க, நடுவில் என்னென்ன ஈவெண்ட்டை வந்து நம்ம பண்ணணும். இப்போ ஆக்சுவலாக ஒரு ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் ஒன்று இருக்கும்,
அப்புறம் ஆடியோ லான்ச் அஜித் படத்துக்கு பெரும்பாலும் வைக்கிறதில்ல, ஏன்னா அவர் வர்றதில்லைங்கிறதுனால. நடுவில் வந்து டீசரு, ட்ரைலரு இதெல்லாம் இருக்கும். ஸோ அதனால் வந்து கரெக்டாக அந்த ஷூட்டிங் போச்சுன்னா அந்தந்த நேரத்தில் அதெல்லாம் பண்ணிவிடுவாங்க. பட் வலிமையாகட்டும், விடாமுயற்சி ஆகட்டும், அவங்க நினச்ச மாதிரி ஆரம்பித்து நினச்ச மாதிரி முடிக்கல. அப்போ நடுவில் நீ அப்டேட்டு கொடுன்னா அவங்க என்ன கொடுப்பாங்க? இப்போ அது ஒரு அவங்களே படத்தை முடிக்கலையே, இவ்வளோ பிரச்சனை இருக்கேன்னு டென்ஷன் ஆகி ஓடிக்கிட்டு இருக்கும்போது நடுவில் மைக்கு நீட்டி எனக்கு ஒரு அப்டேட்டு கொடுன்னா எவ்வளோ கோவம் வரும். ஸோ அதுதான் வந்து இந்த 2 படத்துலையும் நடந்தது. தவிர இப்போ குட்பேடாக்கில் ஆரம்பித்தாங்கல்ல, மல்லன்னு அப்டேட்டாக கொடுத்துட்டே இருந்தாங்களே. நீங்கள் கேட்க வேணாம், நாங்கள் தர்றோன்னு தானே கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் அவங்களால அவங்க படத்தை எடுத்து என்ன பூட்டியாக வைக்க போகிறாங்க? உங்கள்கிட்ட தானே கொண்டு வந்து கொடுக்க போகிறாங்க. அப்டேட்னு போட்டு சொரிஞ்சு அவங்களுக்கு கோவம் வருமா வராது. ஸோ அதுதான் வலிமையிலையும் நடந்துச்சு, இதுலேயும் நடக்குது. பட் ரசிகர்களும் அவங்களுடைய பொசிஷனை புரிஞ்சுக்கணும். முதல்ல அவங்க வந்து என்ன மாதிரி பிரச்சனையில் இருக்காங்க. ஏன்னா படம் எடுக்கிறதுங்கிறது இன்றைக்கி முதல வாயில் தலையை விடுற கதை. ஸோ அவ்வளோ பிரச்சனைகளுக்கு நடுவில் ஒருத்தர் படத்தை எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே சார், நீங்கள் உங்கள் சேனலில் சொல்லியிருந்தீங்க விடாமுயற்சி டீசரை அஜித் ஃபேன்ஸை தாண்டி விஜய் ஃபேன்ஸுமே வரவேற்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்களே சார். வழக்கமாக அந்த மாதிரி நடக்காது, ஏன்னா எதிரும் புதிருமாக தான் இருப்பாங்க. ஆனால் நீங்களே அப்படி சொல்லியிருக்கீங்கன்னா என்ன காரணம்? எப்படி நீங்கள் எதை வச்சு நீங்கள் அப்படி சொல்கிறீங்க? நீங்கள் போய் பாராட்டுறவங்களுடைய டிபிஎல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து விஜய் படத்தையும் வச்சுருக்காங்க. இந்த அதிசயம் வந்து இதுக்கு முன்னாடி நடந்ததே கிடையாது. அந்த டிபியை பார்த்தாலே தெரியும் அவன் யாருடைய ரசிகன் அல்லது யாருடைய கொள்கையை முன்னெடுத்து இங்கே வர்றவங்கிறது நமக்கு தெரியும். பல பிஜேபி சார்ந்தவர்கள் கூட அதுக்குள்ளே பூந்து கலாட்டா பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்களுடைய லோகோவை போய் பார்த்தீங்கன்னா, டிபியை பார்த்தீங்கன்னா அது வேறு மாதிரி இருக்கும். ஸோ அப்போ நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் இவன் யார், இவன் என்ன நோக்கத்தோட நம்மளை திட்டுறான் அல்லது இந்த விஷயத்தை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்கிறது. இந்த இது வந்த பிறகு, டீசர் வந்த பிறகு கீழே போய் கமெண்ட் எல்லாம் பார்த்து இந்த டிபியும் நம்ம கம்பேர் பண்ணும்பொழுது விஜய் ரசிகர்கள் நிறைய இதை பாராட்டிகிட்டு இருக்காங்க. அதனால் நான் சொன்னேன். ஓகே சார், இப்போது இந்த கடவுளே அஜித்தை இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தொடர்ந்து இதாகிட்டே இருக்குது. பல இடங்களில் போய் சம்மந்தமே இல்லாத இடத்துலலாம் போய் இந்த மாதிரி இது பண்ணுறாங்களே. ஸோ இதெல்லாம் வந்து அஜித் காது வரைக்கும் போயிருக்குமா? இந்த மாதிரி நடக்கிறதெல்லாம் அவர் வந்து கவனிப்பாரா, இல்லை எப்படி எடுத்துப்பார்? இல்லை, கட்டாயம் இந்த உலகத்தில் தானே இருக்கார் அவர். அது எப்படி கவனிக்காமல் போவார்? அதெல்லாம் அவர் கவனிப்பார். இன்னும் சொல்ல போனால் சோஷியல் மீடியாவில் அவர் இருக்கார். ஓகே, அவருக்கு ட்விட்டர் அக்கௌண்ட் இருக்குது, ஃபேஸ்புக்கில் இருக்கார். அவர் எல்லாமே வேறு ஒரு அக்கௌண்ட்டில் அவர் இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்கார். ஸோ அதனால் அவர் கவனிக்கலான்லாம் சொல்ல முடியாது. இதெல்லாம் கவனிச்சுட்டு ஒரு வேளை மௌன ரசிக்கலாம். பாரு, நமக்காக வந்து இப்படி உயிரை கொடுக்குறதுக்கு இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு அதை வந்து ரசிக்கலாம். இன்னொன்று, அஜித் வந்து அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணும் பொழுது, அவங்களோட ஒரு தொடர்பில் இருக்கும் பொழுது இருந்த கூட்டத்தை விட அவங்கெல்லாம் வேணான்னு சொன்ன பிறகு ஒரு பெரும் கூட்டம் வந்திருக்கு அஜித்துக்கு ஆதரவாக. அப்போ இதுவே அவருக்கு ப்ளஸ்ஸாக இருக்குல்ல. இது ஒருவேளை நம்ம இது வந்து இதுவே நல்லா இருக்கே, இதையே போகலாமே எப்படி அப்படின்னு கூட நினைக்கலாம்ல சார். அவர் என்றைக்குமே யோசிச்சதே இல்லையா சார்? ஒரு ஃபேன்ஸ் மீட் நடத்துவோம், சரி பெரிய பெரிய ஆடியோ லான்ச்சுக்கு வர வேணாம், மற்ற ஃபங்க்ஷன்ஸில் வர வேணாம், அரசியல் நிகழ்ச்சிக்கு வர வேணாம், ஆனால் எனக்காவது இந்தளவுக்கு உசுரை கொடுக்குற அளவுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்களே, ஒரு மீட்டப் பண்ணுவோம், இல்லை ஏதாச்சும் ஒரு விதத்தில் அவங்களோட கனெக்ட் ஆக ட்ரை பண்ணுவோம் அப்பார்ட் ஃப்ரம் சினிமா, அந்த மாதிரி அவர் யோசிச்சதே இல்லையா? இல்லைங்க, அவர் இவங்களை வந்து ரொம்ப ஒரு வெறி பிடிச்ச ரசிகர்கள் என்ன பண்ணுவாங்களோ அதை பார்த்துட்டார் அவர். ஓகே, நீங்கள் ஒரு பைத்தியம் பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறதெல்லாம் அவர் விரும்புகிறதே கிடையாது. அவர் எல்லாருமே ஒரு டிகினிட்டியோடு இருக்கணும்னு நினைக்கிறவர். என் ரசிகன் அப்படின்னா அவன் வந்து எப்படி ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் டையெல்லாம் கட்டோட பையை தூக்கிட்டு பக்காவாக நிற்பாரோ அந்த மாதிரி அந்த ரசிகனும் நிற்கணும்னு ஒரு எதிர்பார்க்குற ஒரு ஆள். அவர்கிட்ட வந்து அப்படியே உயிரை கொடுக்குற மாதிரி காட்டு கத்தலாக கத்திக்கிட்டு தூக்குமாட்டி தொங்குற அளவுக்கு இருக்காங்க. ஸோ அதை வந்து அவர் வெறுக்கிறார். ஸோ அதனால தான் வந்து எப்போ உங்களுக்காக நான் பண்ணதெல்லாம் போதும், கிளம்புங்க முதல்ல அப்படின்னுறாரு. ஏன்னா அவர் சொல்கிறது அவங்க கேட்குறதில்ல. அப்போ நம்ம கேட்காத ஒரு கூட்டத்தை வச்சு நம்ம எதுக்கு மேய்க்கணும், நீங்கள் உங்கள் இஷ்டப்படி நடங்க அப்படின்ட்டு அவர் விலகி போயிட்டார். ஆனால் எல்லாரையும் கவனிச்சிட்ருக்கார். ஒருவேளை இது எதிர்காலத்தில் மாறலாம். இப்போ நாளைக்கு வந்து அவர்களுடைய தேவை இருக்குது அல்லது வந்து இந்த நேரத்தில் இவர்களோடு நம்ம சந்தித்தா ஒன்றும் தப்பு இல்லைன்னு அவர் நினைக்கிற காலம் ஒன்று வரும்ல, அன்றைக்கி வேணால் பார்க்கலாம், பார்ப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே சார், இப்போ கங்குவா ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நிறைய அப்டேட்ஸ் வந்தது சார். அடுத்த படம் அஜித் அவர்கள் வந்து சிவா அவர்களோட பண்ண போகிறாரு அப்படின்னு, அது உண்மையா? எனக்கு தெரிந்து அஜித் வந்து ரொம்ப கோக்குமக்கான ஒரு ஆள். ஊரே சேர்ந்து ஒருத்தரை வந்து வேணான்னு சொல்லும்போது நீங்கள் வேணான்னு சொல்கிறீங்க, நான் அவருக்கு வாய்ப்பு கொடுப்பேன்டான்னு சொல்கிற ஒரு கேரக்டர் அவர். ஸோ அதனால் எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது, சிவாவுக்கு ஒரு படம் அவர் கட்டாயம் கொடுப்பார். ஆனால் அந்த படத்தை தயாரிக்க போகிறது யாருன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா இன்றைக்கி சிவானாலே ஆல்மோஸ்ட் எல்லாருமே அலர்ஜி ஆகிட்டாங்க, தயாரிப்பாளர்கள் அலர்ஜி ஆகிட்டாங்க. இன்னும் வந்து ரசிகர்களே ஐயோ சிவாவா வேணாம் தலைன்னு கத்துற அளவுக்கு சூழல் மாறி இருக்குது. இருந்தாலும் அஜித் அதில் ஸ்ட்ராங்காக இருப்பார். நான் உனக்கு படம் தரேன், நீ ப்ரொடியூசரை கூப்பிட்டுவான்னு இந்நேரம் சொல்லியிருப்பார்.
எனக்கு அதில் நம்பிக்கை நிறைய இருக்குது. சார் இப்போ விடாமுயற்சிக்கு தொடர்ந்து அதுலேயே வந்து ஒரு சில கன்ஃபியூஷன்ஸ்லாம் இருக்குது சார். எல்லாத்துக்குமே என்னென்னா நீங்கள் சொன்ன மாதிரி குட் பேட் அக்லி வந்து செம்ம ஃபாஸ்ட்டாக வந்துட்டே இருக்காங்க. ஸோ விடாமுயற்சியும் குட் பேட் அக்லியும் வந்து எது ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆகுது, இல்லை 2 படம் வருதா, அந்த மாதிரியான ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. ஏன்னா நீங்களே சொல்லியிருந்தீங்க ஒரு படம் ரிலீஸ் ஆனால் கண்டிப்பாக இன்னொரு படம் ஒரு 6 மாதமாக அது வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்களே. ஸோ அதனால் எந்த படம் ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆகுது? இல்லை, ஆக்சுவலாக குட் பேட் அக்லி பொங்கலுக்கு வரணும்னு அவங்க முடிவு எடுத்தாங்க. ஆனால் விடாமுயற்சி அதுக்கு முன்னாடியே துவங்கப்பட்ட படம். அதில் நிறைய சிக்கல்கள் இருக்குது. லைக்கா நிறுவனத்துக்கு பொருளாதார ரீதியாக ஒரு பிரச்சனை இருக்குது. அவங்க வந்து அஜித்துக்கு தேவையானதை கொடுக்க வேண்டியதை கொடுக்குற நேரத்தில் கொடுக்கவும் இல்லை. ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கும் பொழுது இது எல்லாமே அவங்களுக்கு தெரியும் இல்லையா, குட் பேட் அக்லி டீமுக்கு தெரியும்ல. அப்போ நாம் இன்னும் ஃபாஸ்ட்டாக வந்தால் அந்த படத்துக்கு முன்னாடி வந்துடலாங்கிறது இவங்களுடைய எண்ணம். அதுக்கு வந்து அஜித்தும் ஒத்துழைச்சார். இப்போ விடாமுயற்சிக்கு ஒத்துழைப்பு கொடுத்ததை விட குட் பேட் அக்லிக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே கொடுத்தாரு. கரெக்டாக போயிட்டுருக்கிற சூழலில் தான் இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு படம் எங்களுக்கு பிறகு துவங்கி அது முன்னாடி ரிலீஸ் ஆச்சுன்னா அது எங்கள் படத்துக்கு பின்னடைவாகும். அப்போ எங்கள் படத்தை நீங்கள் முடிச்சு கொடுங்கன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த பேச்சுவார்த்தையெல்லாம் போன பிறகு தான் இப்போது குட் பேட் அக்லி வந்து நம்ம மே மாதம் போயிடலாமாங்கிற ஒரு முடிவை எடுத்திருக்காங்க. பட் இவங்க பொங்கலுக்கு வந்துடுவாங்களாங்கிறது இன்னமும் சிக்கலாக தான் இருக்குது. அறிவிச்சிட்டாங்க பொங்கல்னு, ஆனால் பொங்கலுக்குள்ளே வந்துட முடியுமான்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி சூழல் வந்து ஒரு போட்டி ஓடிக்கிட்டே இருந்துச்சு. இப்போ கிட்டத்தட்ட விடாமுயற்சிக்கு சப்போர்ட் பண்ணி அதை கொண்டு வந்துடணுங்கிற மாதிரி ஒரு சூழல் அமைஞ்சிருக்கு இன்றைய நிலவரத்துக்கு. சார் கூட விடாமுயற்சியோட ரேஸில் என்னென்ன படம்லாம் இறங்குது சார் பொங்கலில்? இல்லைங்க, இப்போ கேம் சேஞ்சர் ஏற்கனவே ஒரு அந்த டயத்தில் தான் வருது. பொங்கல் டயத்தில் தான் வருது. இங்கே தமிழ்நாட்டில் ஒன்றும் பெரிய பிரச்சனை ஆகாதுன்னு தான் இவங்க மற்ற படங்களை கொண்டு வர பிளான் பண்ணாங்க. வணங்கான் வருது, வீரதீர சூரன் வருது. இந்த 2 படமும் வர்றதா இருக்குது. இப்போ கன்ஃபார்மாக விடாமுயற்சி வருது அப்படின்னா கூட ஒரு படம் வரலாம். இப்போ ஆக்சுவலாக பொங்கலுக்கு 2 படம் வர்றதில்ல தப்பு கிடையாது. கேம் சேஞ்சர் இங்கே ஒன்றும் பெருசாக ஒர்க் அவுட் ஆக போகிறதில்ல. ஏன்னா ராம் சரணுக்கு இங்கே என்ன இருக்குங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா. அப்போது ஏதாவது ஒரு படம் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது எந்த படம்னு தெரியல. வீரதீர சூரனா, வணங்கானா, அல்லது விடாமுயற்சியே தள்ளி போகுதா, வணங்கான வீரதீர சூரனும் போகுதா, அது தெரியல. ஒரு குழப்பம் ஓடிட்டே இருக்கு. Tick Big, a one go-to platform for all professionals, freelancers, students, brands and institutions. Rewrite your limits. Sign up now.